திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்தி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் வாரம் இருமுறை இடி எனப்படும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதி என்பது ஒரு மனநோய். மனித உழைப்பை சுரண்டி பரம்பரையாக அடிமையாக இருந்து மீள முடியாமல் இருந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு நிலம் தேவை. பஞ்சமி நிலத்தை மீட்போம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கடற்கரையில் இருக்கின்ற சமாதியை முதலில் எடுப்போம். கடற்கரையில் யாருக்கும் சமாதி கிடையாது. கல்வி அறிவு பெற்று உயர்வடைய வேண்டும். தாழ்த்தப்பட்டவன் என்ற சலுகை தேவையில்லை. எஸ்சி பட்டியலில் இருந்தால்தான் சலுகைகள் கிடைக்கும் என்பர். அந்த சலுகை தேவையில்லை. உரிமைதான் தேவை. இடஒதுக்கீட்டை எண்ணிக்கைக்கு ஏற்ப எண்ணி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாம் தமிழர் கூட்டம் தத்துவ கூட்டம், இது தற்கொலை கூட்டம் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். அதிமுகவில் நிலவும் கருத்து வேறுபாடு குறித்து பாஜக தலைவர்கள் பேச்சு நடத்துவதில் தவறில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஓரணியில் இணைய பாஜக முயற்சி செய்கிறது. ஒரு கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை சரி செய்ய மத்தியஸ்தர் தேவை. அதைத்தான் பாஜக செய்கிறது. இதை தவறு என்றோ மிரட்டலாகவோ தலையீடாகவோ நான் பார்க்கவில்லை. பாஜக மேற்கொள்ளும் முயற்சி நட்பு ரீதியானது. செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் விஜய் கட்சியில் சேர்கின்றனர் என்றால் அதிமுக தலைமை அதற்கான காரணத்தை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேற அண்ணாமலை காரணம் என கூறுவது சரியல்ல. அவர் எனக்கு நல்ல நண்பர். இன்றும் என்னை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைக்கிறார். வரும் பிப்ரவரி மாதம் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு முன் அமமுக கூட்டணி குறித்து நல்லதொரு முடிவு தெரியும் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நினைப்பது போன்ற காரியங்கள் வட மாநிலங்களில் வேண்டுமானால் ஈடேறலாம். தமிழகத்தில் அவர் நினைப்பது பகல் கனவாக இருக்கும். நாங்கள் சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை. மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்றுதான் கூறுகிறோம். சமாதானத்தை போற்றும் திமுக அரசு சனாதனத்தை தொடர்ந்து எதிர்க்கும். அதிமுகவில் ஆளாளுக்கு ஒரு கோணத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றனர். தங்கள் கொள்கைகளை முழுவதுமாக பாஜகவிடம் அடிமைப்படுத்திவிட்டனர். பாஜகவை சேர்ந்த ராஜா பேச்சையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் தரம் தாழ்ந்த அரசியல்வாதி. அவரை போன்றவர்கள் அரசியலில் இருப்பது நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு சாபக்கேடு என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமான SIR பணிகளை கண்காணிக்க மத்திய அரசு அதிகாரிகளை பார்வையாளர்களாக தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவர்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் வரை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்காணிப்பர். தேர்தல் கமிஷன் வழங்கியுள்ள அனைத்து வழிகாட்டுதல்களும் முறையாக செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடுவர். வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த யாரும் விடுபடக்கூடாது, தகுதியற்ற யாரும் சேர்க்கப்படக்கூடாது என்ற அடிப்படை கொள்கை பின்பற்றப்படுவதையும் உறுதி செய்வர் என்று அறிக்கையில் கூறியுள்ளார். கோவில் நிலத்தில் கல்வி நிறுவனங்கள் கட்ட அனுமதிக்கும் மசோதாவுக்கு அனுமதி தரக்கூடாது என்று தமிழக ஆளுநரிடம் இந்து முன்னணி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கிண்டி லோக்பவனில் தமிழக ஆளுநர் RN ரவியை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பொதுச் செயலர் கிஷோர்குமார், அமைப்பாளர் ராஜேஷ், செய்தி தொடர்பாளர் இளங்கோவன், செயலர் சேவுகன், தென் பாரத அமைப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது அவர்கள் கொடுத்த மனுவில், கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் கோவில் நிதியில் கல்வி நிறுவனங்கள், இசைப்பள்ளிகள், ஓதுவார் பள்ளிகள் கட்டுவதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் உள்நோக்கம் கொண்டது. இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் கல்வி நிறுவனங்கள் பராமரிப்பின்றி உள்ளன. இந்த மசோதா சட்டமானால் கோவில் நிலங்கள் கொள்ளை போவதற்கும் கோவில் நிதியில் ஊழல் நடக்கவும் வாய்ப்புள்ளது. எனவே இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் கூறும்போது, திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரம் குறித்து
ஆளுநர் ரவி கேட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை. நீதித்துறையை இழிவுபடுத்தும் நோக்கில் தமிழக அரசு செயல்படுவது அரசமைப்பு சட்டத்தின் மாண்பை சீர்குலைக்கும் செயல். இதனால் சட்டத்தை மதிக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்படும் என ஆளுநரிடம் எடுத்து கூறினோம் என்று இளங்கோவன் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரும் தாவேகாவில் சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருடன் முன்னாள் எம்எல்ஏ இருவரும் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் முன்னிலையில் அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். அவருக்கு கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவரை தொடர்ந்து திமுக, அதிமுக, மதிமுகவில் அரசியல் பேச்சாளராக வலம் வந்த நாஞ்சில் சம்பத் தாவேகாவில் இணைந்தார். அவருக்கு பிரச்சார செயலர் பதவி வழங்கப்பட்டது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் கட்சி தாவ உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது குறித்து ஏற்கனவே செங்கோட்டையன் இம்மாதத்திற்குள் தாவேகா கூட்டணி மேலும் வலுப்பெறும், அதிமுக முன்னாள் அமைச்சர்களில் யார் யார் சேருகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என கூறியுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோட்டில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். அதற்கான கூட்டத்திற்கு போலீசில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் விஜய் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட செயலர்கள் என 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை தாவேகாவில் சேர்க்க செங்கோட்டையன் ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.